ஒவ்வொரு நிதியாண்டினுடைய தொடக்கத்திலுமே மக்களோட அன்றாட பயன்பாடு, வங்கி, வணிகம் சார்ந்து சில விதிகள்ல மாற்றம் ஏற்படும். அப்படி ஏப்ரல் 1 புதிய விதிகள் அமலுக்கு வரப்போகுது. அது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 1 ஏற்படும் மிக முக்கியமான மாற்றங்கள்ல ஒன்று புதிய வருமான வரி சட்டம் 2025 அமல்படுத்தப்படுவது. அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த புதிய சட்டம் 60 ஆண்டுகள் பழமையான, அதாவது 1961 ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக அமலுக்கு வரப்போகுது. புதிய வருமான வரி சட்டத்திற்கு கீழே ஏப்ரல் 1 தணிக்கை செய்யப்படாத, அதாவது நான் ஆடிட் செய்யப்படாத வரி செலுத்துவோர் ITR 3 மற்றும் ITR 4 தாக்கல் செய்வதற்கான தேதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீட்டிக்கப்படும். இந்தியாவுல இதுவரைக்கும் பழைய வரி முறையில 2 வெவ்வேறு வருஷம் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று நிதியாண்டு, அதாவது வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு. இன்னொன்னு மதிப்பீட்டு ஆண்டு, அதாவது வரி தாக்கல் செய்யப்படும் ஆண்டு அப்படிங்கிறது. இது பொதுவா குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருந்ததாக வருமான வரி செலுத்துவோர் சொல்லுவாங்க. இப்போ இது புதிய வருமான வரி சட்டத்துல இவை ரெண்டுமே நீக்கப்பட்டு வரி ஆண்டு, அதாவது டாக்ஸ் இயர் அப்படின்னு மட்டும் தான் அழைக்கப்படும். அதாவது 2026 ஏப்ரல் 1 இருந்து 2027 மார்ச் 31 வரைக்கும் இருக்கிற அந்த காலம் அப்படிங்கிறது வரி ஆண்டு 2026-27 அப்படின்னு அழைக்கப்படும். இரண்டாவதாக ஏப்ரல் 1 இருந்து பான் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு கூடுதல் அடையாள மற்றும் வயது சான்று டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். மார்ச் 31 வரைக்குமே ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு இருந்த நிலையில இனி அந்த டேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பிறப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா 10th அந்த வகுப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது இதில் ஏதாவது ஒன்று கூடுதலா இணைக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம். அது மட்டும் இல்லாம ஒரு நிதியாண்டுல 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்க வைப்புகள், அதே மாதிரி 5 லட்சத்திற்கும் அதிகமான வாகன கொள்முதல், ஹோட்டல்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான பேமெண்ட்ஸ் மற்றும் 20 லட்சத்திற்கும் அதிகமான சொத்து பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட அதிகமான மதிப்பிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்களுக்கு பான் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படும். மூன்றாவதாக ரயில் டிக்கெட் ரத்து தொடர்பான ஒரு விதிதான். இந்த ரயில் டிக்கெட் ரத்து மற்றும் பணம் திரும்ப பெறுதல் விதிகள் அப்படிங்கிறது அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க ரயில் புறப்படுறதுக்கு 8 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்திற்கு முன்னாடி ரத்து செஞ்சீங்க அப்படின்னா 50% கட்டணம் திரும்ப கிடைக்கும். அதே போல 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரத்திற்கு முன்னால செய்யக்கூடிய அந்த ரத்துகளுக்கு 75% கட்டணம்ங்கிறது திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 72 மணி நேரத்திற்கு பிறகு செய்யக்கூடிய அந்த ரத்துகளுக்கு வழக்கமான கட்டணங்கள் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரத்திற்கு குறைவான நேரத்துல டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எந்தவித கட்டணமும் ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கறதும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நான்காவதாக என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா ஃபாஸ்டாக், அதுல அந்த ஆண்டு கட்டணம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 3000 ரூபாயில இருந்து 3075 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த பாஸ் செயல்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து 1 வருஷம் அல்லது 200 பயணங்கள் அப்படிங்கிறது வரைக்கும் இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் செல்லுபடியாகும். இது குறிப்பா பிரைவேட் நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு பொருந்துங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான்காவதாக HDFC வங்கி மாதாந்திர இலவச பரிவர்த்தனை வரம்பை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏடிஎம்கள்ல செய்யக்கூடிய அந்த UPI மூலமாக பணம் எடுக்கிற ப்ராசஸை வழக்கமா ATM டிரான்சாக்ஷனாக தான் கணக்குல எடுத்துக்க போறாங்க. அதாவது அந்த ஃப்ரீ லிமிடேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கஸ்டமர்ஸ் 23 ரூபாய் மற்றும் பொருந்தக்கூடிய அந்த வரிகள் கட்டணமாக வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ சேமிப்பு கணக்கு மற்றும் சம்பள கணக்கு வைத்திருக்கக்கூடிய HDFC வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம்கள்ல 5 முறை இலவசமா பணம் எடுத்துக்கலாம். மற்ற வங்கி ஏடிஎம்கள்ல பெருநகரங்களாக இருந்தால் 3 முறையும், பெருநகரங்கள் அல்லாத நகரங்கள்ல இருந்தால் 5 முறையும் கஸ்டமர்ஸ் ஃப்ரீயா டிரான்சாக்ஷனை பண்ண அனுமதிக்கப்படுறாங்க. இனி இதுல மாற்றம் இருக்கும். அடுத்ததாக சிலிண்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாசமுமே முதல் தேதி சிலிண்டர் விலையில ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அப்டேட் சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஏப்ரல் 1 கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலைங்கிறது உயர்ந்திருக்கு. அதாவது 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர்களினுடைய விலை 2043 ரூபாயாக உயர்ந்திருக்கு. அதாவது 203 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே மத்திய கிழக்கு போரால சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விலை உயர்வு வியாபாரிகளுக்கு அதிர்ச்சி
வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாக தான் பார்க்க முடியுது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால ஏற்கனவே ஹோட்டல்கள், டீ கடைகள்ல உணவுப் பொருட்களினுடைய விலைங்கிறது கணிசமா உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்க சிலிண்டருடைய விலையில அதிகம் இருக்கு. அடுத்ததாக வெளிநாட்டு பயணங்களுக்கு இதற்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% மற்றும் அதற்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 20% அப்படின்னு இருந்த வரி விதிப்பு முறை இப்போ 2%ங்கிற ஒரே சீரான விகிதமாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஸ்லாப் எல்லாம் இல்லாம ஒரே சீரான விகிதமாக இருக்கும். அதோடு வெளிநாட்டுல கல்வி மற்றும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அந்த பணம் பரிமாற்றம் செய்யும் போது TCS 10 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா 5%ங்கிறது இருந்துச்சு. இப்போ அது 2% குறைக்கப்பட்டிருக்கு. மேல குறிப்பிட்ட இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏப்ரல் மாதம், அதாவது இந்த புதிய பினான்சியல் இயர்ல நடைமுறைக்கு வரும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பொதுவா இந்த சிலிண்டர் விலை அதிகரிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபாஸ்டாக் போன்ற சின்ன கட்டணமாக இருந்தாலும் ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இந்த மாற்றங்கள், புதிய விதிகள்ல எது உங்களை அதிக அளவில் பாதிச்சிருக்கு, எது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா பதிவிடுங்க.